தலைவர் உள்ளிட்டு மேடையில் அமர்ந்திருக்கிற 2 செங்கொடி சங்கங்களுடைய தலைவர்களே, திரளாக பங்கேற்றிருக்கிற தோழர்களே, இப்பகுதி வாழ் வியாபார நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. எல்லா கோயில்களிலும் பெரும் கூட்டம். நானும் கூட நினச்சேன், இங்கே எத்தனை பேர் வருவாங்களோ அல்லது வந்து முழுமையாக கேட்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் இன்னும் எனக்கு இருக்குது. அடிக்கடி இங்கிருந்து அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலிருந்தும் சுவாமி ஊர்வலம் போயிட்டுருக்கு. எல்லோரும் கடவுளை நாம் நம்புகிறோம். ஏதாவது ஒரு வகையில் இந்த கடவுள் நமக்கு ஒரு வழிகாட்டுவாரா? நிச்சயமாக வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டாண்டு காலமாக நாம் வணங்கி கொண்டே இருக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக கடவுளை வணங்கி கொண்டே இருந்தாலும் கடவுளை மட்டும் நம்பாமல் கம்யூனிஸ்ட் கொடியையும் எடுத்து போராடி கொண்டு இருக்கிறோம். இதுதான் ஒரு நகை முரண்பாங்க. ஒரு பக்கம் நாம் போராடினாத்தான் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை, இன்னொரு பக்கம் நம் மனதினுடைய அடி ஆழத்தில் இருக்கிற கடவுள் மீதான பற்று. தப்பே கிடையாது. இந்த பற்றில் இன்றைக்கு நாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 5-6 மணிக்கு மேலே வந்து இத்தனை இருக்கைகளில் நாம் அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் வரைக்கும் செலவிடக்கூடிய வாய்ப்பு நமக்கு. இந்த வாய்ப்புக்கான அடிப்படையிலிருந்து நீங்கள் யோசித்தால் இதை 140 வருடங்களுக்கு முன்பான அந்த வீர கதையிலிருந்து சொல்ல வேண்டியிருக்கும். தோழர்கள் பல விஷயங்களை சொல்லிட்டாங்க. நான் அந்த விஷயத்துக்குள்ள போகல. 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் ஒரு மனிதனுக்கு தேவையானது. இப்படி நம்ம வாழ்ந்தா தான் ஒரு 60 வருஷம் 65 வருஷம் நிம்மதியாக வாழ முடியும். இந்த போராட்டம் இங்கே நடக்கல, அமெரிக்காவில் 1886 இது நடந்தாலும் கூட இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தை நீங்கள் எல்லாரும் அநேகமாக செல்போன் வச்சிருக்கிறவங்க தான். செல்போனில் நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா பல விஷயங்கள் கிடைக்கும். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் 4வது தொழில் புரட்சி காலம்னு சொல்லுவாங்க. விவசாயத்துக்கு அடுத்து இயந்திரங்கள் கண்டுபிடித்தது, நீராவி என்ஜின் கண்டுபிடித்தது முதல் தொழில் புரட்சி காலகட்டம் 1750களில். அதற்கடுத்து மின்சாரம், அதற்கடுத்து கம்ப்யூட்டர், இப்போ இணையம், ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் வளர்ந்திருக்கிறது. இதெல்லாம் வளர்கிற இதே காலத்தில் தொழிலாளியும் உழைத்து உழைத்து இந்த உலகை மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டாக்கி இருக்கிறார். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவினாசி இப்படி இருக்காது. இவ்வளவு அகண்ட சாலைகள் கோயம்புத்தூருக்கு இருக்காது. திருப்பூரினுடைய 2 மருங்கிலும், கோவையினுடைய 2 மருங்கிலும் அந்த வானுயர்ந்த கண்ணாடி மாளிகைகள் இருக்காது. இந்த கட்டிடங்களும் சாலைகளும் வளர்ச்சியும் எங்கிருந்து வருகிறது என்றால், பேராண்மைங்கிற படத்தில் ஜெயம் ரவி ஒரு டயலாக் வரும். அந்த காட்சியை மட்டும் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த கல்லூரி பெண்கள் எல்லாம் என்சிசி கேம்புக்காக வருவாங்க. அவர் அவங்களுக்கு பாடம் எடுப்பார், அரசியல் பொருளாதாரம்னு எடுப்பார். எடுத்துட்டு சொல்லுவார், இந்த சாக் பீஸ் வந்து உழைப்பினால் ஆனது, உழைப்பிலிருந்து இதை கழிச்சுட்டா இது வெறும் சுண்ணாம்பு தான். இந்த மேஜை அனைத்தும் உழைப்பிலானது, உழைப்பிலிருந்து இதை கழிச்சுட்டா வெறும் மரம் தான். இந்த கட்டிடம் இது உழைப்பிலானது, தொழிலாளியுடைய வியர்வையிலானது. இதிலிருந்து உழைப்பை கழித்து விட்டால் வெறும் செங்கல் தான், அந்த செங்கல்லை கழித்தால் வெறும் களிமண் தான் சொல்லுவார். உழைப்பு தான் எல்லாமே. கண்ணுக்கு தெரியாத வகையில் நம் உழைப்பு தான் இந்த உலகத்தை அழகாக மாற்றி இருக்கிறது, வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்கிறது. இந்த உழைப்பாளிக்கு என்ன அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஏராளமான தியாக வரலாறுகளை எல்லாம் தோழர் செல்வராஜ் இங்கே சொன்னார். இந்த தியாகங்கள், இந்த போராட்டங்கள், இதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? நாம் 140 வருடத்துக்கு முன்பாக ஒரு முகம் தெரியாத அமெரிக்காவினுடைய பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இதே போல ஒரு மாலை நேரம், இன்றைய நாள் போல ஒரு மாலை நேரம்,
அந்த ஹே மார்க்கெட் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த வைக்கோற் போர் மைதானத்தில் கூடி நின்று போராடிய அந்த அமெரிக்க தொழிலாளி வர்க்கம், அவர்கள் மீது தாக்குதல், அந்த தாக்குதல்களில் தொழிலாளிகளும் இறக்கிறார்கள், போலீஸும் இறக்கிறார், வழக்கு போடுகிறது. 8 தொழிற்சங்க தலைவர்கள் மீது வழக்கு, 4 பேர் தூக்கிலேறி மரணம் அடைகிறார்கள். இது 1886. 1889 உலகம் முழுதும் இருக்கிற சங்கங்கள் எல்லாம் கூடி இது ஒரு உலக திருநாளாக கொண்டாட வேண்டும். 1890 மே தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் எந்த அளவிற்கு மாரியம்மன் கோயில் விசேஷத்துக்கு பூச்சாட்டுறோமோ, முளைப்பாரி எடுத்துட்டு போறோமோ, தெய்வத்தை வேண்டுகிறோமோ, அதை போலவே நாம் இன்று இருப்பதற்கும் நம் உரிமைக்கும் உயிரை கொடுத்த அந்த முகம் தெரியாத தோழர்களுக்காக அந்த மே நாளை இதைவிட கொண்டாட்டமாக மாறி கொண்டாடுவதுதான் உண்மையான தொழிலாளி வர்க்க உணர்வு. அப்படி நாம் கொண்டாட வேண்டியிருக்கு. இன்னைக்கு எல்லா உரிமைகளையும் பறிக்கப்பட்டது எல்லாம் நிறைய சொன்னாங்க. இந்த போராட்டம் இங்க நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு 2 விஷயங்கள் உங்க நினைவுக்கு கொண்டு வர்றேன். நம் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு தெரியறதுக்காக. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு காட்சி. ஒரு நபர் ஒரு எலும்பு கூட்டை தோளில் போட்டு நடந்து கொண்டே இருப்பார். யாராவது பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஜுது முண்டே என்கின்ற ஒடிசாவை சார்ந்த ஒரு பழங்குடி மகன், தன்னுடைய சகோதரி இறந்து விடுகிறார். இறந்த சகோதரியை கல்லறையில் புதைச்சாச்சு. அந்த இறந்த சகோதரி ஒரு 19,000 ரூபாய் வங்கி கணக்கில் இருக்கிறது. அந்த வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை எடுக்க வேண்டும், எடுக்க முடியவே இல்லை. மாத கணக்கில் ஆகிறது. டெத் சர்டிபிகேட், வாரி சர்டிபிகேட், வங்கி அதிகாரிகள், கிராமப்புற அதிகாரிகள், தாசில்தார் அலக்களிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் கிடைக்கல. வெறும் அந்த இறப்பு சான்றும் வாரிசு சான்றும் மட்டும் முண்டாவிற்கு கிடைக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த பழங்குடி மகனுக்கு கோபம் வந்து தன் சகோதரியை புதைத்த கல்லறையை உடைத்து எலும்புக்கூடாக இருக்கிற சகோதரியின் உடலை ஒரு துணியால் போர்த்தி தோளில் வைத்து நடந்தான். அப்படியே ஒடிசா மாநிலத்தில் அந்த காட்சி உலகம் முழுவதும் போய் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்தியா. நமக்கு என்ன உரிமை கிடைத்திருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வேலையும் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 4 தொகுப்புகளை பற்றி சொன்னார்கள். 44 சட்டங்களை வரிசைப்படுத்தி சொன்னார்கள். இந்த 44 சட்டத்தில் என்ன இருக்குன்னா, ஒன்று நம்முடைய வேலை பாதுகாப்பு. ஒரு 60 வருடம் வரைக்கும் நாம் உழைப்பதற்கான உரிமை. இன்னொன்று, அந்த வேலையில் எனக்கு நீ வழங்க வேண்டிய சம்பளம், அதை நீ மட்டும் தீர்மானிக்க கூடாது. சங்கம், அரசு எல்லாம் சேர்ந்து எனக்கு முடிவாக்கப்பட வேண்டும். 2வது உரிமை. 3வது, இந்த 60 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு என்னுடைய உடல் தளர்ந்து ரத்தம் சுண்டி நான் திரும்புகிற போது எனக்கு கடனாக இருக்கு. என் குழந்தை குட்டியில படிக்க வச்சு கடன் வாங்கியிருப்பேன், வீட்டுக்கு கடன் வாங்கியிருப்பேன். இதையெல்லாம் யார் அடைப்பது? ஆகவேதான் பென்ஷன், நன்றி கடனாக கிராஜுவேட்டி, பண்டிகை காலரான பல சலுகைகள், இதெல்லாம் சேர்ந்த சமூக பாதுகாப்பு. இந்த 3க்குள்ள இந்த 44 சட்டமும் அடங்கும். இந்த ஏப்ரல் 1 இந்த சட்டங்கள் எல்லாம் காலி ஆயாச்சு. மோடி சொன்னார், இந்த 4 தொகுப்பும் தொழிலாளியினுடைய வாழ்க்கையில எல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுதுன்னார். கடந்த ஏப்ரல் 13, இன்றைக்கு தேதி மே 1, ஒரு 17 நாளைக்கு முன்னாடி நொய்டாவை பற்றி தோழர்கள் சொன்னாங்க. அங்க போராடியவர்கள் அதிகமான பேர் பெண்கள். ஒரு தொழிற்சாலை மட்டுமல்ல, கார்மெண்ட்ஸ் இருக்கு, மின்சாதன தொழிற்சாலைகள் இருக்கு, கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி இருக்கு, இன்னும் பல்வேறு வகையான தொழில்களை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பூரா, தூய்மை பணியாளர் உள்பட ஒப்பந்த தொழிலாளர்கள் எல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஊடகங்கள் மறைத்து விட்டது. எத்தனை பேர் தெரியுங்களா பங்கெடுத்து அந்த போராட்டத்தை மிகப்பெரிய கொந்தளிப்பாக மாற்றினார்கள்? 65,000 பேர். எல்லாரும் சொல்லுவாங்க, சங்கம் வச்சா தொழில் காலிம்பாங்க. அதுலயும் இந்த செங்கோடி சங்கம் வந்ததுன்னா தொழிலை இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆனால் இந்த நொய்டாவில் எந்த சங்கமும் இல்லை.
எந்த தொழிலாளர்களும் எந்த சங்கத்திலும் இல்லை. ஏன் போராடினார்கள்? 16 மணி நேரம் வேலைங்க. படித்த தொழிலாளி 9,000 தான் சம்பளம். ஒரு பிரேம்குமார் என்கின்ற ஒரு டைலரு அவர் சொல்றாரு, எனக்கு சம்பளம் 9,000, நான் மளிகை சாமான வாங்குறதுக்கு எனக்கு 8,000 தேவைப்படுகிறது, என் வீட்டு வாடகை 4,000 ரூபாய், என் குழந்தைகள் கல்வி நல்லது கெட்டது இதுக்கெல்லாம் 3,000 தேவைப்படுகிறது, இதுக்கே என்னால் உழைக்க முடியவில்லை என்று அவர் சொல்லுகிறார். இன்னொரு பெண் சொல்லுகிறார். அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலை செய்கிற கம்பெனியில் மொத்தம் 400 பேர், அதுல 300 பேர் பெண்கள். 300 பெண்கள் இருக்கிற இடத்தில் அந்த கம்பெனியில 2 கழிப்பிடம் தான் இருக்கிறது. எங்களுக்கான இயற்கையான உபாதைகள், ஒரு ஆடை மாற்றுவது கூட நாங்கள் எங்கே போய் செல்லுவோம். இதெல்லாம் சொல்லி தொலைக்காட்சியில் வந்த விஷயங்கள். சமூக ஊடகங்களை கையில் வைத்திருக்கிற ஒரு ஆயுதமாக வைத்திருக்கிற நாம் அந்த செய்திகளை எல்லாம் பார்க்க வேண்டும். நாம நிறைய பார்க்கிறோம். காலையில் எந்திரிச்சு பார்த்தாலே 2 பொம்பளைய பேயாட்ட ஆடுது. ஒரு பொண்ணு மிரட்டுது, நான் எங்க வீட்டில் இப்படி எல்லாம் சொல்லிட்டேன், எங்க வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, மாத்தி போட்டா 9 பேத்துக்கு விச வச்சு கொண்டுருவேங்குது. நிறைய சமூக ஊடகங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பார்த்தா கூட பேயாட்டம் ஒன்று ஆடிச்சு, ஒடியாருது, செல்போனை எட்டி உதைக்கிற மாதிரி வருது, அப்புறம் பின்னாடி போய் நின்னுக்குது, அப்புறம் சேர தூக்கி அடிக்குது. இதுவும் சமூக ஊடகத்தில் வருது. இந்த சமூக ஊடகம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் பாட்டாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் அதை கையாளுகிற விஷயத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்திகளை நீங்கள் அதில் பார்த்தால், இன்றைக்கு 140 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மே தினம், இன்றைக்கு நாம் போராட வேண்டிய அவசியம் ரெண்டுமே அதற்குள் இருக்கு. ஏன் செங்கொடி சங்கங்கள் இதையெல்லாம் நினைக்கின்றன? செங்கொடி சங்கம் பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதனுடைய வலு அதிகம். ஒரு முறை தோழர் சீதாராம் யெச்சூரி கிட்ட பத்திரிகை நிருபர் கேட்டாங்க, நாம் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எல்லாம் தோத்துட்டோம், தொடர்ந்து தோத்துட்டு இருக்கீங்களே, இந்தியாவில் இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இருக்கிறதான்னு கேட்டார். சீதாராம் யெச்சூரி மௌனமா சிரிச்சுட்டு கேள்வியை மாத்தி கேட்கணும், இந்தியாவில் இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடாது, இடதுசாரிகள் இல்லாமல் இந்தியாவிற்கு எதிர்காலம் இருக்கிறதா என்று கேட்க வேண்டும் என்று சொன்னார். இது ஒரு அர்த்தபூர்வமான விஷயம். இத்தனை தியாகங்கள், தோழர் செல்வராஜ் சொன்ன அந்த வரிசை பட்டியல், இவ்வளவு தியாகங்கள். நீங்க அந்தமான் சிறைக்கு போனா திரும்ப முடியாது. அந்தமான் சிறை பற்றியும் நீங்க அந்த செல்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அந்த சிறைச்சாலைக்குள் இருந்து மடிந்த அந்த கொட்டை, கால கொட்டடியில் அழுந்தி அத்தனையும் அனுபவித்த சிறை கைதிகளில் 85% கம்யூனிஸ்டுகள் அங்க இருந்தவங்க. ஆனால் ஒண்ணுமே இல்லாததெல்லாம் சொல்லுதீங்க. அதே அந்தமான் சிறையில தான் சாவர்கர்னு ஒருத்தர் இருந்தார், வீர சாவர்கர் அவருக்கு பேர். ஒரு கதை ஒன்று உண்டு. அந்த வீர சாவர்கர் 11 முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மோடி புகழ் பாடுகிறார். அந்த சாவர்கரை பற்றி கர்நாடகாவில் 8ஆம் வகுப்புல பாடம் வச்சிருக்கான். என்ன பாடம்னா, அந்த சாவர்கர் தினசரி அந்த சிறைச்சாலை அடைத்து விட்டால் அந்த கதவுல இத்தூண்டு சந்துதான் இருக்கும், ஒரு சாவி துளை மாதிரி. அந்த சாவி துளைக்குள் புல்புல் பறவை ஒன்று வருவான். புல்புல் பறவை ஒன்று வந்தவுடன் சாவர்கர் அது மேலே ஏறி வந்துக்கிறாராம். அந்த சாவி துளை வழியாக அது இந்தியாவுக்கு வந்து இங்க சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டு திரும்ப போய்க்கு வரோம். நீங்க அந்த புல்புல் பறவை பத்தியும் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த புல்புல் பறவையினுடைய மொத்த வெயிட்டே 40 கிராம் தான். சாவர்கர் 65 கிலோ. ஒரு 40 கிராம் எடையுள்ள ஒரு பறவை, அதனுடைய சிறகில் ஒரு 65 கிலோ கெடாய் உட்கார்ந்து என்ன அந்த பறவை. இவர் வந்து போவாராமா, இது புனிதமானதாமா, இதை நீங்க நம்பணுமாமா.
ஒரு படம், இந்த கலகலப்புன்னு ஒரு படம் வரும், சந்தானம் நடிச்சிருப்பார். எங்க பரம்பரை வீர பரம்பரைன்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுவார். விமலை கூட்டிட்டு உள்ள போவார். ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்கோம், ஒரு புளிய வெட்டுற மாதிரி ஒரு போட்டோ. விமல் இது என்ன போட்டோன்னு கேட்பான். அது எங்க பரம்பரையே வீர பரம்பரையாச்சா, நாங்க புளிப்பால் தான் குடிப்போம். புளிப்பால் கறக்கிறதுக்காக வெட்டுப்புளி எங்க தாத்தா போகையில தவறி போய் ஒரு ஆண் புலி கிட்ட போயிட்டார் பால் கறக்கிறது. அந்த ஆண் புலி பாஞ்சப்ப வெட்டுனப்ப எடுத்து போட்டோம். பின்னாடி ஒரு தீப்பெட்டிக்காரன் கேட்டான்னு சொல்லி அவனுக்கு கொடுத்துட்டான் பாரு. அசந்துருவார் விமல். அப்புறம் அடுத்து இன்னொரு போகட்டும், ஒரு பெண் புளிய முறத்தால் அடிக்கிற மாதிரி இதுங்க அப்படின்பாரு. இதுவா அந்த ஆண் புலி கொண்டோன்னா கோபத்தில் அந்த பெண் புலி வந்தது, இதுக்கெல்லாம் நான் வரணுமான்னு சொல்லி மிஸ்ஸஸ் வெட்டு புலியே போய் அதை அடிச்சு விரட்டிடுச்சு, அதுதான் இதுமா. விமல் சொல்லுவான், ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரிங்களா இருக்கு அப்படி. சந்தானம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஆரம்பத்தில் நானும் நம்பினா தான் சோறுன்ட்டாரு. உனக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமான்னு கேட்பாரு. இந்த புல்புல் பறவை கதை இப்படித்தான். இந்த புனிதங்களை கட்டமைத்து புராணங்களை எல்லாம் வரலாறாக மாற்றி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை விதைப்பது எதற்காக மோடி? இந்த கேள்வி நம்ம எழுப்பணுமா வேண்டாமா? இவ்வளவு தியாகங்கள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நொய்டாவினுடைய தொழிலாளி போராடின போது இன்றைக்கு அவர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் சிறைச்சாலையில் இருக்காங்க. போய் பார்க்க போனவர்களை பிடிச்சு வச்சுதான். டெல்லியில் இருக்கிற தொழிற்சங்க தலைவர்கள் 2 பேர் எங்க வச்சாங்கன்னே தெரியல. இங்க இருக்கிற இந்தியாவில் நடக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய உச்சக்கட்டம் வந்தங்காட்டிக்கு யோகி யூபியினுடைய முதல்வர் ஒரு 21% சம்பளத்தை அதிகரித்திருக்கிறார். ஆனால் போராட்டங்கள் ஓயவில்லை. தடை, நொய்டா முழுவதும் தடை. இன்றைக்கு தடையை மீறி சிஐடியினுடைய கருமலையானவர்களும் சிந்து அவர்களும் அங்கே போய் மேதினத்தை இன்றைக்கு கொண்டாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் போராட்டங்கள் வெடித்துக் கொண்டுதான் இருக்கு. போராடாமல் இல்லை. போராட வேண்டிய தேவை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய அடுப்படி வரைக்கும் இந்த உலக அரசியல் வந்துருச்சா இல்லையா? கேஸ் தட்டுப்பாடு, வணிக சிலிண்டர் போச்சு. திருப்பூரினுடைய தொழில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டதற்கு இந்த போர் எவ்வளவு காரணம் சொல்லி தீக்கதிர் பத்திரிகையோ ஜனசக்தி பத்திரிகையோ சொல்லல. கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கு தினத்தந்தி பேப்பர் தலையங்கத்தை பாருங்கள். இந்த டீசல் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு, பனியனுக்கான மூலப்பொருளில் பெட்ரோலியம் எவ்வளவு தேவைப்படுகிறது, இந்த தடையால் அதனுடைய விலையேற்றம், அந்த விலையேற்றத்தால் உற்பத்தி செலவு அதிகரிக்கிறது, அயல் நாடுகளோடு போட்டி போட முடியாத நிலைமை. மோடி அரசு சிறப்பு கவனம் எடுக்க வேண்டும் என்று அந்த தலையங்கம் சொல்கிறது. யார் நாம் அதை பற்றி பேச போகிறோம்? மற்ற கட்சிகள் இதை பற்றி பேசுமா? மோடி என்ன பண்ணாரு? இங்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை ஸ்டாலின் அவர்கள் தடுத்து விட்டார். இங்க பேசினாரா இல்லையா? யூபியில போய் இன்னைக்கு காலையிலும் நேற்று என்ன பேசுறாரு? யூபி நாடாளுமன்ற தொகுதியை அதிகரிப்பதில் ஸ்டாலின் தடுத்து விட்டார், அகிலேஷ் யாதவும் அதுக்கு ஒத்துழைத்தார். எது உண்மை? நீ மகளிருக்கான இடஒதுக்கீட்டை தருவது என்பது உண்மையா? இல்ல நாடாளுமன்றத்தில் நீ கொண்டு வந்த மசோதா எவ்வளவு தூரம் ஒரு பிராடா? ஒரு பையன்தான் ஒரு மீம்ஸ் போட்டிருந்தான். இந்த புதிய பறவைங்கிற படத்துல சிவாஜி ஒரு கொலை செஞ்சிருவார். அந்த கொலை தற்காலிகமானதுதான், இயல்பா நடந்த விஷயம். அதை கண்டுபிடிப்பதற்காக சரோஜா தேவி, எம்.ஆர். ராதா, ராமதாஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு கரையாட்ட கொண்டு சிவாஜியை ஒத்துக்க வச்சிருவாங்க. ஆமா நான் தான் கொண்டேன்னு சொல்லி. அப்புறம் சொல்லுவாங்க, உங்களை இதை ஒத்துக்க வைக்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் இதை பண்ணணும். அப்ப சிவாஜி குமுறிட்டே கேட்பார் சரோஜா தேவிட்ட, ஏலதா அத்தனையும் நடிப்பா அப்படிம்பாரு. வாய்ப்பு இருந்தா அந்த கடைசி காட்சி பாருங்க. அந்த பையன் அதைத்தான் போட்டிருந்தான். நீ மகளிர் இடஒதுக்கீடு என்று சொன்னதும், நாடாளுமன்றத்தில் எங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்கும் என்று சொன்னதும் அத்தனையும் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி சிவாஜி போட்டோவை போட்டு அதை பொருத்தி இருந்தான் நம்மால. ஏன்னா நம்ம சமூக வலைத்தளங்கள்ல நம்ம மக்கள் எல்லாம் சில பேர் பொறித்தற்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணுவாங்க. யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற சினிமா டைரக்டர் கூட யோசிக்க முடியாது. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஹோர்முஸ் ஜலசந்தியில கப்பல்கள் நிக்குது, விட மாட்டேங்கிறான்.
சிலிண்டருக்கு விலை ஏறுது, எல்லாம் நடக்குது. ஒரு மீம்ஸ் நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்து ரசிங்க. அது எல்லாம் ஒரு வீட்டுக்கு பெண்ணு பார்க்க வர்றாங்க, மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறாரு, பொண்ணோட அம்மா ஒரு 50 பவுன் போடுறங்க, அவரு முடியாதுங்க அப்படிங்கிறாரு. சரி, வீடெல்லாம் இருக்குதுங்க, வீட்டையும் வேணாலும் எழுதி கொடுத்துறாங்க, முடியாதுங்கிறாரு. அடுத்து தோட்டங்கார் இருக்குது, அதையும் வேணாலும் எழுதி கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு, முடியாதுங்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே இது, என்னடா அதுன்னு பிள்ளையும் அம்மாவும் குசு குசுன்னு பேசுறாங்க. திடீர்னு 2 பேர் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு 3 ஃபுல் சிலிண்டர் இருக்குதுங்கிறாரு. மாப்பிள்ளை ஒத்துக்கிறாரு. 3 ஃபுல் சிலிண்டர் தரணும்னா மாப்பிள்ளை கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறாரு. மிகப்பெரிய வைரல். ஏதோ ஒரு வகையில் இந்த சிலிண்டர் என்கின்ற இதற்குள் இருக்கிற அரசியலை நையாண்டியாகவோ நகைச்சுவையாகவோ சொல்லுகிற ஆற்றல் அந்த வலைத்தளத்தில் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம மக்கள் என்னன்னா எல்லாவற்றையும் பார்வையாளராக பார்த்துக் கொள்ளணும். எப்படி நொய்டாவில் சங்கமே இல்லாமலும் போராடினார்களோ அந்த தேவை தள்ளி இருக்கிறது. அவங்கள திட்டமிட்டுலாம் போராடல. போராட்டத்திற்கான தேவை வந்தோன்னு வாட்ஸ்அப் குரூப், இணையதளங்கள் எல்லோரும் இணைந்து போராடுகிறார்கள். இன்று அரசை பணிய வைத்திருக்கிறார்கள். ஹரியானாவிலையும் சரி, யூபியிலையும் சரி. நொய்டா என்கின்ற நகரம் டெல்லிக்கு வெறும் 19 கிலோமீட்டர் தான். யமுனை நதிக்கரையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம், வர்த்தக நகரம். அதுல இவர் இந்த 4 தொகுப்புகளை அமுல்படுத்திய பிறகு ஏற்பட்ட இந்த போராட்டம் எதை காட்டுகிறது? இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். மேதின தியாகிகளை நாம் நினைக்கிற இந்த காலம் என்பது ஏதோ சடங்கு பூர்வமானதல்ல. அவர்கள் உயிரை கொடுத்தார்கள். ஒரு 140 வருஷத்துக்கு முன்னாடி உயிரை கொடுத்திருக்கிறார்கள். உயிரை கொடுத்த பெற்ற இந்த உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது நாம் என்ன செய்ய போகிறோம்? ஜனவரி மாதம் ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வந்திருக்கு. அதை சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். அந்த ஆய்வறிக்கையை எழுதினவர்கள் இந்தியாவில் இருக்கிற 200க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய நிபுணர்கள். அந்த நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவுடைய அனைத்து பகுதிகளுக்கும் போய் தொழில் வசதி வாய்ப்பு அத்தனையும் பார்த்து அதில் ஒரு அதிர்ச்சி தரத்தக்க தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னன்னா, இந்தியாவில் 271 மிக பெரும் பணக்காரர்களின் சொத்து பல லட்சம் கோடி என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல ஒரு 100 பேருக்கு மட்டும் 1 ட்ரில்லியன் லட்சம் கோடிங்கிறாங்க. ட்ரில்லியன் என்றால் 1 லட்சம் கோடி என்ற அர்த்தம். பில்லியன் என்றால் 10 லட்சம். மில்லியன் என்றால் 10 லட்சம். பில்லியன் என்றால் 100 லட்சம். ட்ரில்லியன் என்றால் 1 லட்சம். 1 ட்ரில்லியன் லட்சம் கோடி என்றால் டாலர். டாலர், ஒரு டாலர்னா இந்திய ரூபாயில 95 ரூபாய். 1 லட்சம் ட்ரில்லியன் டாலர் என்றால் 95 லட்சம் கோடி ரூபாய்கள். 1 லட்சம் அல்ல, 100 லட்சம் சேர்ந்தது 1 கோடி. 1 கோடி அல்ல, 1000 கோடி அல்ல, லட்சம் கோடி. எத்தனை லட்சம் கோடி? 95 லட்சம் கோடி. இந்த 95 லட்சம் கோடி எத்தனை பேருக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது? மோடி ஆட்சியில 100 பேருக்கு கிடைத்திருக்கிறது. அதுலதான் அம்பானி வர்றாரு, அதானி வர்றாரு, டாடா வர்றாரு, பிர்லா வர்றாரு, சிவநாடார் வர்றாரு, எல்லாரும் வருகிறாரு. இது எப்படி அவங்களுக்கு கிடைத்தது? இங்கே இருக்கிற தொழிலாளர்கள். இந்த தொழிலாளர்களுக்கு முன்பு சம்பள விகிதம் 100 ரூபாய். அந்த கம்பெனியினுடைய முதலாளிக்கு 100 ரூபாய் கிடைத்தால் உங்களுக்கு சம்பளமாக 39 ரூபாய் 80 காசு 90ஆம் ஆண்டு வரைக்கும் கிடைத்தது. உங்க சம்பளம் 39 ரூபாய் 80 காசு 100 ரூபாயில. இன்றைக்கு கணக்கு போட்டு பார்த்தால் 15 ரூபாய் 30 காசு தான் உங்களுக்கு கிடைக்கிறது. சட்டங்கள் பூராத்தி மாத்தியாச்சு. இந்த தொகுப்பு சட்டத்தை போல இயற்கை வளங்களை பூரா தூக்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. முகேஷ் அம்பானி கொடுக்குறாங்க. கடலுக்கடியில் இருக்கிற வளங்கள், வானில் இருக்கிற வளங்கள், மலையில் இருக்கிற வளங்கள், அரிய தாது பொருட்கள் எல்லாவற்றையும் தூக்கி கொடுக்குறாங்க. இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து வளர்ந்து ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறதே, இந்த விஞ்ஞானம் நமக்கு உதவி செய்ததா? தோழர் செல்வராஜ் சொன்னார்கள் 1948 குறைந்தபட்ச ஊதிய சட்டம், வாழ்வதற்கான சட்டம். வாழ்வதற்குன்னா என்ன? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஓரளவுக்கு ஆரோக்கியமா வாழணும்னா 2700 கலோரி வெப்ப சத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும்.
இதெல்லாம் தெரியாமல் இனி நாம் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. 2700 கலோரி வெப்பசத்து என்றால் அது எதிலிருந்து கிடைக்கிறது? நாம் சாப்பிடுகிற அரிசி, பருப்பு, பால், இறைச்சி, கிழங்கு வகைகள், இதில் எல்லாம் சேர்த்து நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இதெல்லாம் கிடைக்கணும். 2700 வெப்பச்சத்து கிடைத்தால்தான் நீங்கள் உழைத்து வெளியேற்றிய உங்கள் சக்தியை திரும்ப பெறுவீர்கள். இது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு குடும்பத்திற்கு ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 குழந்தைகள், ஒரு கணவனுக்கு 1 யூனிட், ஒரு மனைவிக்கு 1 யூனிட், 2 குழந்தைகளுக்கு 1/2 யூனிட், மொத்தம் 3 யூனிட். 2700 பெருக்கல் 3 8100 கலோரி சத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த 8100 கலோரி சத்து எங்கெங்கிருந்து கிடைக்கிறது? பால், இறைச்சி, பருப்பு வகைகள், கோதுமை, இது எல்லாம் சேர்த்து இன்றைய விலைவாசியை அடிப்படையில் கணக்கிட்டால் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு தொழிலாளிக்கு ஒரு மாதம் 8 மணி நேரம் வேலை செய்தால் குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். எங்க துண்டறிக்கையில் எல்லாம் போட்டிருப்போம், குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 கொடுங்க. அது ஏதோ நம்பருக்கு போட்டதல்ல. ஒவ்வொரு உழைப்பாளனுடைய எதிர்காலம், அவன் சிந்துகிற வியர்வை, அந்த அக்கறையில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அது நமக்கு 26,000 இல்ல, நெய்டியோவில் போராடவனுக்கு 9,000 10,000. ஆனா இன்னொரு பக்கம் 1,00,000 கோடியை வெறும் 100 பேர்த்துக்கு குறைவா இருக்கிறவன் கொள்ளையடிக்கிறான். எப்படி இந்த சட்டங்களை திருத்தி இந்தியாவின் வளங்களை எல்லாம் தூக்கி கொடுத்து எதிர்த்து போராடினால் குற்றவியல் சட்டங்களை திருத்தி, இங்க வழக்கறிஞர் பேசினார், 3 குற்றவியல் சட்டங்களை திருத்தி அதன் மூலம் நம்மளை உள்ளே அடைப்பது. அப்படித்தான் இன்றைக்கு நொய்டாவில் அடைத்திருக்கிறார்கள். தோழர் முத்துக்குமார் சிறைப்பட்டது அப்படித்தான். 21 நாள் கடுங்காவல் இருந்தார். ஜாமீன் வாங்கணும்னா பழைய வழக்கில் மறுபடியும் உள்ள போட்டாச்சு. இன்றைக்கு கண்டிஷன் பெயில் கிட்டத்தட்ட 15 நாட்களாக விழுப்புரத்தை விட்டு தோழர் முத்துக்குமார் வெளியே வர முடியாது. அவர் என்ன செய்தார்? தொழிலாளிகளின் உரிமைகளை, சட்டப்படியான உரிமைகளை கேட்டார். அது குற்றம் என்று இந்த அரசு உள்ளே தள்ளுகிறது. ஆனால் ஏமாற்றியவன் யார்? குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்காமல், நமக்கான சமூக பாதுகாப்பை கொடுக்காமல், நமக்கான ஊதியத்தை கொடுக்காமல் ஏமாற்றிய இந்த கார்ப்பரேட்டுகளை இந்த மோடி அரசு என்ன செய்கிறது என்கின்ற கேள்வி நமக்குள்ள வரணுமா வேண்டாமா? வேதனத்தை நினைப்பதில் இந்த கேள்வி நமக்கு வர வேண்டும். அப்ப இங்க இந்த அரசு யாரின் பக்கம் நிற்கிறது? தொழிலாளிகள் பக்கமா, சட்டத்தின் பக்கமா, அல்லது கார்ப்பரேட்டுகளின் பக்கமா, அல்லது இந்திய நாட்டின் எதிர்காலத்தின் பக்கமா? இதையெல்லாம் நீங்கள் யோசித்தால் மோடி அரசு எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஒரு பக்கம் நம்மளை எல்லாம் ஏமாத்துறான், இன்னொரு பக்கம் நாம் ஏமாற்றப்பட்டவர்கள் ஒன்று சேரக்கூடாது என்று வெறுப்பு பிரச்சாரம், கிறிஸ்துவர்கள் மீது, இஸ்லாமியர்கள் மீது பொய் பிரச்சாரம். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, இங்கிருக்கிற ஈட்டி வீரபாளையம் மட்டுமல்ல, அவர்களது திட்டத்தில் இந்தியாவில் 1180 மசூதி, தர்காக்களை குறிவைத்திருக்கிறார்கள். எல்லா பக்கமும் அவைகளை இடிக்க வேண்டும் என்று அவளுடைய நிகழ்ச்சி நிரலில் இருக்கிறது. திப்பு சுல்தானை பற்றி மீண்டும் மீண்டும் பொய் புகார் கொடுக்கிறார். ஆனால் வரலாற்றில் திப்பு சுல்தான் 153 இந்து கோயில்களை புறநர வைத்து கொடுத்தவன் அவன். ஒரு மனிதநேயத்தின் சாட்சி திப்பு சுல்தான். இதைவிட ஒரு செய்தி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற சங்கராச்சாரியர் மடங்கள்ல புகழ் பெற்றது சிருங்கேரி மடம். அந்த சிருங்கேரி மடத்தை மகாராஷ்டிராவில் இருக்கிற பேஸ்வா மன்னர்கள் அடிக்கடி போய் சண்டை கட்டி அங்கிருக்கிற சாரதா தேவி சிலையை சிதைத்த போது அந்த சிருங்கேரி மடத்தினுடைய பூசை செய்பவர்கள், அந்த சுவாமிகள் எல்லாம் யாரை தெரியுமா நாடினார்கள்? திப்பு சுல்தானை. 31 கடிதங்கள் திப்பு சுல்தானுக்கு எழுதியது இன்றைக்கும் ஆவணமாக இருக்கிறது. எங்களை கொஞ்சமாச்சு நீங்க காப்பாற்றணும் இவங்க கிட்ட இருந்துன்னு சொல்லி திப்பு சுல்தான் மீண்டும் அந்த பேஸ்வா மன்னர்களுக்கு கூட சண்டை கட்டி அவர்களை காப்பாற்றி அந்த சிருங்கேரி மடாதிபதிகள் எல்லாம் திப்பு சுல்தானுக்கு நன்றி கடிதம் எழுதி விபூதியும் பிரசாதங்களையும் அனுப்பி வைத்த வரலாறு கொண்டது இந்தியா. இங்க இந்து வேற முஸ்லீம் வேற இல்ல. ரம்ஜானுக்கு அவர் பிரியாணி கொடுப்பார், தீபாவளிக்கு நம்ம பலகாரம் கொடுப்போம், நியூ இயரோ கிறிஸ்துமஸ்க்கோ கேக்கு நம்ம கிடைக்கும். இதுவரைக்கும் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தோம்.
ஆனால் இவர்கள் மீது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை திட்டமிட்டு இன்றைக்கு பிஜேபி சங் பரிவாரங்கள் செய்து கொண்டிருப்பதற்கு பின்னால் இருப்பது கார்ப்பரேட்டுகளை வாழ வைப்பது, நம்ம எல்லாருமே அடிமையாக ஒரு அத்துக்கூலிகளாக மாற்றுவது, எதிர்காலம் நமக்கு இல்லாமல் செய்வது, தனியார் மயத்தை புகுத்துவது, நிரந்தர தன்மையை காலி செய்வது, ஒவ்வொரு திட்டங்களும் வரிசையா எல்லா வீட்டிலும் இன்றைக்கு படித்திருக்கிறோம். நாம் ஒரு புதிய தலைமுறை குழந்தைகள் பட்டதாரிகளாக மாறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற வேலை கொடுக்கிறார்களா? ராணுவத்தில் கூட இன்னைக்கு தனியார் மயம். அக்னிவீர்னு சொல்லி வந்திருக்கு. முதல் வருஷம் 30,000, ரெண்டாவது வருஷம் 33,000, மூணாவது வருஷம் 36,000, நாலாவது வருஷம் 40,000. அவ்வளவுதான், அவரை தாட்டி விட்டுருவாங்க. எந்த எதிர்கால பாதுகாப்பு இல்லை, கிராஜுவேட்டி கிடையாது. பகிரங்கமாக சொல்லுகிறோம், இதெல்லாம் இல்லைன்னா பிஜேபியோ அல்லது பிஜேபியை ஆதரித்தவர்களோ இதே இடத்துல மேடை போட்டு பேசுங்க பார்ப்போம். உங்க மோடி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நீங்களா இந்தியாவை காப்பாற்றுவர்கள்? நீங்களா இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள்? உண்மையான இந்துக்களுக்கு எதிரி சங் பரிவாரும் பிஜேபியும். ஓங்கி முழங்க வேண்டிய மேதின சபதத்தில் நாம் இதை எடுக்க வேண்டும். வெறும் 40,000 பேரை எடுத்தார்கள் அந்த அக்னிவீர்ல. வெறும் 40,000. அந்த 40,000 பேருக்கு 52 லட்சம் பட்டதாரிகள் விண்ணப்பித்திருந்தார்கள். நம்ம திருப்பூரை சுற்றி இருப்பதனால, நமக்கு பனியன் கம்பெனி வேலையினால இந்த வேலையின்மை கொடுமை நமக்கு தெரியாது. படித்த பட்டதாரிகள் 40,000 பேருக்கு மட்டும் இருக்கிற வேலைக்கு 52 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றால் இந்த வேலையில்லா கொடுமை எவ்வளவு பூதாகரமாக இந்தியாவில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேலையின்மை பிரச்சனை, விலைவாசி உயர்வு, உலக அரசியலுடைய நமக்கான பாதிப்பு, இங்க மோடி அரசு செய்கிற ஒவ்வொரு தில்லு முள்ளு பித்தலாட்டம், சட்ட ரீதியாக நம்மை காலி செய்வது, அதை மூடி மறைத்த பிராடுத்தன நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் என்று, மகளிருடைய இடஒதுக்கீடு, நாடாளுமன்ற தொகுதி வரையீடு என்று ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு அசைவிலும் இன்றைக்கு மிக பெரும் எதிரியாக, இந்தியாவை சீர்குலைப்பவராக, உழைக்கும் மக்களை சீர்குலைப்பவராக ஒன்றிய மோடி அரசு இருப்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த 140வது மே தினத்தில் ஒரு உறுதி ஏற்க வேண்டும். உங்கள் தியாகம் உலகம் முழுவதற்கும் நீங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிற உரிமை. அதனால தான் நாங்கள் இங்கே எழுதி வச்சிருக்கிறோம், சாதி மதம் இனம் மொழி கடந்து இந்த உலகம் உழைப்பாளிகளுக்கானது. ஆகவே தான் உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் சொல்லியிருக்கிறோம். நீ எந்த ஜாதி எந்த கடவுளை கும்பிடு, கிறிஸ்துமஸை கும்பிடு, பொங்கலை கும்பிடு, மாரியாத்தாக்கு பூச்சாட்டு எடு, தீச்சட்டி எடு, ரம்ஜானை கும்பிடு, எல்லாம் கும்பிடு. ஆனா எல்லாரும் சேர்ந்து உனக்கான உரிமையை பெற்ற மேதினத்தை நினைத்துக் கொண்டு மேதினத்தை மறக்காதே என்கின்ற வேண்டுகோள் தான். ஏனென்றால் இந்தியாவில் பணக்காரர் ரொம்ப கம்மி, பெரும் பணக்காரர் ரொம்ப கம்மி. கோடிக்கணக்கான இந்துக்களும் முஸ்லீம்களும் தான் வறியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல பிரச்சனைகளால வேலை பாதுகாப்பு இல்லை, ஊதியம் இல்லை, எதிர்காலம் இல்லை, வீடு இல்லை, வாடகை வீடு, கல்வி கற்க முடியவில்லை, ஒரு மருத்துவம் கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்தியாவில் இத்தனை வளங்கள் இருந்தும் நமக்கு செய்வதற்கு பதிலாக முற்றிலும் கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுக்கிற இந்த அரசை எதிர்ப்போம், எதிர்க்க வேண்டும், போராட வேண்டும், முறியடிக்க வேண்டும். அதுதான் இந்த 140வது மே தினத்தில் அந்த மேதின தியாகிகளை நினைத்துக் கொண்டு நாம் எடுக்கிற உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.